மேட்டூர் அணை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் சேலம் மாவட்டத்தில் காவேரி நதிக்கு கட்டப்பட்ட மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகும். இது மேட்டூர் அணைக்கட்டு என்றும் ஸ்டான்லி அணை என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பெரிய அணைகளில் ஒன்றாகும். அணைக்கட்டின் துவக்கம் ஒரு வரலாற்று பின்னணி. அணையின் கட்டிட யோசனை முதலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தோன்றியது. 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் காவேரி நதியின் வெள்ளப்பெருக்கால் நாசமடைந்த பயிர்களும் மக்கள் வாழ்வும் ஆட்சியாளர்களை கவலைக்குள்ளாக்கியது. எனவே காவேரியை கட்டுப்படுத்தி பயிர்களுக்கு நீரை நிலைத்து வைக்க ஒரு நிரந்தர தீர்வு தேவைப்பட்டது. முதலாவது ஆய்வுகள் தொடங்கின. 1910ஆம் ஆண்டு முதல் 1921ஆம் ஆண்டு வரைக்கும் நிலம் சரிவாக அமைந்துள்ளதா என்பதை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 1925ஆம் ஆண்டு அணைக்கட்டும் திட்டம் ஒப்புதல் பெற்றது. 1925ஆம் ஆண்டு முதல் 1934ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 9 வருட கட்டுமான பணிகள். மக்களின் இடம்பெயர்வு மாய்க்கப்பட்ட வரலாறு. மேட்டூர் அணை உருவாகிய போது மேட்டூர் பகுதியில் உள்ள 24 கிராமங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த பகுதிகள் நீரில் மூழ்கின. அந்த மக்கள் தங்கள் பூமி மரபு தாயக நினைவுகள் அனைத்தையும் இழந்தனர். அவர்களுக்கு சரிவர மாற்று தொகை வழங்கப்படவில்லை என்றும் புதிய இடங்களில் வாழ்வதற்கான ஏற்பாடுகள் இல்லாமலேயே விரட்டப்பட்டனர் என்றும் வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. அணையின் சிறப்புகள். அணையின் உயரம் 120 அடி, 1700 மீட்டர், 93 5 டிஎம்சி வட்டத்தேதி. 1934ஆம் ஆண்டு ஜூலை 21 கட்டப்பட்டமை காணை கட்டு மற்றும் சிமெண்ட் மூலம். அணையின் பயன்கள். பாசனத்திற்கான தண்ணீர். தமிழ்நாட்டில் திருச்சி, தஞ்சாவூர், நாகை, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கு தண்ணீர் செல்லும். மின் உற்பத்தி. ஹைட்ரோஎலக்ட்ரிக் திட்டம் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீர்வளர்ப்பு மற்றும் சுற்றுலா. அணையின் அருகே தோன்றிய மேட்டூர் ஏரி சுற்றுலா வளமாக மாறியது. இன்றைய நிலை. இன்றும் மேட்டூர் அணை தமிழகத்தின் நீர்த்தேக்கம் சார்ந்த அரசியல் விவாதங்களில் முக்கிய கருவியாக உள்ளது. மேட்டூர் அணை திறக்கப்படும் தேதி